சிலம்பாட்டம் இது சிம்புவோட ஆட்டம் தான். ஏன்னா படம் ஃபுல்லாக சூப்பராக ஒரு மேக்கிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்க்கான மேக்கிங்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது 2008 காலகட்டத்திலேயே வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஆச்சரியமாக தான் இருக்குது. சிலம்பாட்டம் எஸ்டிஆரோட ஃபேவரட் படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஷானா கானு, ஸ்னேகா 2 பேருமே பேரில் நடிச்சிருக்காங்க. இதில் எனக்கு ஒரு சீனுமே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த செகண்டு சிம்புவோட இன்ட்ரோ கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது அந்த டைமில் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி தான். பட் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் அந்த படத்துக்கு ஒரு தனி இடமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வைப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். அதே மாதிரி சிம்பு ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்னே சொல்லலாம். சிலம்பாட்டம்லாம் அந்த ஒரு இதுதான் இந்த படம். ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம எல்லா படமும் பார்த்துருக்கோம். மெர்சல் பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்னும் நிறைய படம் அந்த மாதிரி அதே டெம்ப்ளேட்ல நிறைய என்னது பட்டாசுன்னு ஒரு படம் வந்தது இல்லை இன்டர்வலுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு இதுவும் அந்த காமெடிஸு எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த டைலாக்ஸ் எல்லாமே பிரித்து மேய்ஞ்சிருவேன். அந்த டைலாக்ஸ்லாம் இப்போ அடிச்சுக்கவே முடியாது. இன்னமும் கிளாப்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா தேட்டர்லையும். நம்ம தனுஷ் அதே சேம் இதே கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது அந்த நேரத்துலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் அது வந்து பார்த்தோன்னா அப்பா புள்ள அப்படின்ற கான்செப்ட்லாம் அன்னைக்கு அந்த டைம்லேயே எடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் மிக்சிங்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அது தேட்டரில் பார்க்கும்போது அந்த சவுண்ட் மிக்சிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. பிஜிஎம்ஸ் எல்லாம் யுவன் சங்கர் ராஜாவது அடிச்சுக்கவே முடியாது. அவரு எந்த இப்போ இது போட்டாலும் பிரித்து மேய்ஞ்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். அது சவுண்ட் மிக்சிங்க்கே நம்ம ஒரே பாராட்டணும். ஏன்னா அது ப்ரமோஷனே வந்து பார்த்தோன்னா ஒரு பழைய படம் மாதிரி இல்லாமல் ஒரு புது படம் மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த படம் ஃபுல்லாக. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அது தேட்டரில் பார்க்கும்போது புதுசாகவும் இருந்துச்சு. ஸ்னேகா கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. தலைவன் பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாரு அவ்வளோதான் வந்து சொல்லி ஆகணும். அதே தலைவனாக இருக்கட்டும், அதே ஸ்னேகா மேடமாக இருக்கட்டும், இன்னொன்று அந்த அக்ரகாரத்து மாமி ஒருத்தர் இருப்பாங்களே அந்த ஹீரோயினி கேரக்டர், அவன் பேர் தெரில. பட் அவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த படத்தில் போகும்போது ரொம்ப நல்லா இப்போ இருக்கிற எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து வர்த்தான படம் அப்படின்ட்டு சொல்லலாம். இருந்துச்சு. சந்தானம் வந்து பார்த்தோன்னா அவரோட காமெடி ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்துச்சு இந்த படத்தில். ஆக்சுவலாக அது 2008 வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் இருக்க எல்லா சாங்ஸுமே அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா ஆல்பம் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா தான் அவரோட இந்த படத்தில் அவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்லாம் இல்லை, சின்ன கேரக்டரில் அவர் பாட்டுக்கு வருவார். அப்படிலாம் பார்த்தா இவரோட கருணாஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆம், அதாவது 2008 வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் எல்லா சாங்ஸுமே வந்து ஒரு ஆல்பம் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சன் மியூசிக் திறந்தாலும் சரி, இசை அருவி திறந்தாலும் சரி, அன்றைக்கெலாம் வந்து 2008 காலகட்டத்தில் சிலம்பாட்டம் சாங்ஸ் வந்து போடாமல் அவங்க வந்து கடந்து போயிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். யுவன் சங்கர் ராஜாலாம் நான் இப்போ இந்த ரீசெண்டாக வந்து ரீலீஸில் எல்லா படத்துலையுமே சொல்கிறது தான். ஹீரோயின்ஸு அந்த சானா கான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சானா கானு ஒரு சீனுக்குமே அவங்களோட ரோலுக்கு கரெக்டாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்னேகா செகண்ட் ஹாஃபில் வராப்படி. ஸ்னேகா வந்து எனக்கு வந்து ஃபேவரட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா தான். ஸ்னேகா வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த காலத்துலேயே ஆட்டோகிராஃபில் இருந்து எனக்கு பிடிக்கும் ஸ்னேகாவை. இவனுக்கு தயவுசெய்து கோயில் கட்டியே கும்பிடலாம் இதில் சொல்ல போனால். ஏன்னா ஏன்னா மனுஷன் இப்போ யுவன் அந்த மாதிரி யுவன்லாம் மிஸ் பண்ணுறோம் ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு பழைய யுவன்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு படத்துக்கு ஒரு சாங் போட்டாராலே அந்த படத்தோட சாங்ஸ் கூட ஹிட் இல்லை, ஆல்பமே ஹிட் ஆக்கிடுவார். ஏன்னா அதனால தான் வந்து அவரை வந்து பார்த்தோன்னா பிஜிஎம் கிங்குன்றாங்க. அது வந்து ட்ரக் அடிக்டர் அப்படின்றாங்க. அதனால வந்து யுவன் சங்கர் ராஜாலாம் இன்னைக்கு வர மாதிரி இப்படிலாம் ஒரு படம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சாங் ஹிட் அடிச்சாதுன்னே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இல்லைன்னா ஒரே படத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே மியூசிக் டைரக்டர் தான் பாடிட்டு இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல வந்து யுவன் மாதிரி வந்து ஒரு டேலண்டடான பர்சன் வந்து இன்னும் வந்து நிறைய படம் பண்ணணும் அப்படின்றது. என்னவோ பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம். அந்த பாட்டு வந்து ஃபேவரட் பாட்டு. இன்னொன்று வந்து வச்சான் வச்சான் ஆசை வச்சான் உண்மையில தான் ஆசை வச்சான். அந்த 2 பாட்டும் எனக்கு ஃபேவரட் பாட்டு. பண்ணிருக்கேன். பிரபுலாம் அவர்லாம் சொல்லவாங்க ப்ரோ வேணும். எல்லா படத்துலையுமே அவருடைய சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் அவர் சூப்பரா பண்ணுவாரு. இதுல பிரபுவோட கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அவருக்கும் ஒரு ஃபைட் சீன்லாம் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஃபைட் சீன் சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இந்த படத்துல ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கும். இந்த ஃபைட் சவுண்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாரி சூப்பராவே பண்ணியிருப்பாங்க.
அதுவும் கூஸ் பம்ப் சீன்ஸ் எல்லாமே நெறையா இருக்கும். இன்டர்வல் பிளாக்லாம் பிளாஸ்ட் ஆயிருச்சு. சிலம்பாட்டம் பொறுத்தவரைக்கும் இன்டர்வல் பிளாக்லாம் அவ்வளோ சூப்பரான பிளாஸ்ட்டு. கண்டிப்பா பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். ஒரு இதுவும் சிம்பு வந்து அனுபவிச்சு நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த இது ஐயர் கேரக்டரா இருந்தாலும் சரி, இந்த நார்மல் கேரக்டரா இருந்தாலும் சரி, 2மே அனுபவிச்சு நடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு புடிச்ச டயலாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, "பிரிச்சு மேய்ஞ்சிருவேன்" அப்படின்னு அவரு சொல்றதா இருக்கட்டும். "திரும்ப வரமாட்டேன்துடா ஆட்ட போட்டிக்க, வந்துட்டேன்டா" அப்படின்னா இருக்கட்டும். இதுல இருந்து இந்த படத்துல வந்த எல்லா டயலாகுமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுல அதிகமா வந்து ஏகே அவரோட ரெஃபரன்ஸ் எல்லாமே படம் ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா, தன்னைக்குள்ள வந்து பார்த்தோன்னா, ஒரு அஜித் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த படத்துல இந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சதா என்னன்னு தெரியல. ஏன்னா, பில்லா படத்தோடைய அந்த ரெஃபரன்ஸ் வந்து அவர் வச்சிருந்த சீன்லாம் வந்து தியேட்டர் வைப். டான்ஸ் வந்து மத்த ஹீரோவோட சிம்பு சிம்பு வந்து டான்ஸ் போட்டி போடவே முடியாது யாராலயும். கன்ஃபார்ம் போட்டி போட முடியாது. "வேர் இஸ் த பார்ட்டி" அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் வந்து அந்த பேஸ் பண்ண விதம், அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னு கிஷோர் கூட ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். ஏன்னா, அவரு பொல்லாதவனுக்கு அப்புறம் ஜெயம் கொண்டான் அப்படின்னு ஒரு படம் வந்து, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பண்றாருன்னு நெனைக்கிறேன். 3வது டைமா வில்லனா இணையறாரு போல இருக்கு. ஆனா, அந்த டைம்ல அவரு சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ, இன்னைக்கு அவரு சைடு கேரக்டரா பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அவரையும் வில்லனா பார்க்கணும் அப்படின்னு ஸ்க்ரீன்ல பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம். 10க்கு 9.8 அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அப்பயே கருணாஸ் வந்து இன்னொரு படம் ரிலீஸ் ஆனது. அது என்ன படம்ன்ட்டு டக்குனு திண்டுக்கல் சாரதி. திண்டுக்கல் சாரதி அவ்வளவா ஓடல. இந்த படம் தான் அப்பயே 2 படத்துல இந்த படம் தான் அப்பயே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது.